கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம இப்போ பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய பயாலஜி கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்பர் 4ல் அடுத்த 5வது வீடியோ பார்க்க போகிறோம். கொஸ்டின் இப்போ என்னன்னு பார்த்துடலாம். பை யூஸிங் ஜீன் மேனிப்புலேஷன் research, we produce variety of organisms, that is genetically modified organisms. What is the need of biosafety in it? இதில் பாதுகாப்புக்கு என்ன அவசியம் இருக்கிறது, அதான் கேள்வி. இப்போ ஜீன் மேனிப்புலேஷன் பண்ணாலேவும் நார்மலாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆர்கானிக்ஸ் நடக்கக்கூடிய எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம மாடிஃபை பண்ணுறோம். ஸோ மேனிப்புலேஷன், இட் இஸ் தி மேனிப்புலேஷன் ஆஃப் பேசிக் பயாலஜி. எது எப்படி பண்ணுறோம்? த்ரூ ஆல்டர்டு டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ டிஎன்ஏ கோட்ஸ் ஃபார் ஆர்என்ஏ and this RNA is transferred and proteins are produced. ஸோ இதில் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த ரிசர்ச்சில் குளோனிங், ஜீன் தெரப்பி, லைஃப் எக்ஸ்டென்ஷன், ஹியூமன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இது எல்லாமே இட் இஸ் ஆல் இன்வால்வ் இன் இட். ஓகே, ஸோ we are producing genetically modified organisms which are living organisms. Okay, and so viruses may infect the humans, animals and plants to cause the diseases. ரெண்டாவது, ஏன்னா மாடிஃபைடு ப்ரோட்டீன் அதில் வந்துடுது ஒன்று. ரெண்டாவது, டாக்ஸிசிட்டி ஆஃப் அலர்ஜி அசோசியேட்டட் வித் மைக்ரோபியல் ப்ரொடக்ஷன், இது அடுத்த ரீசன். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம். இன்க்ரீஸிங் தி நம்பர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய கிருமிகளை கொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ரெசிஸ்டன்ட் உள்ள, எதிர்ப்புத்தன்மை உள்ள கிருமிகளை நம்ம உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுது. ஸோ தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் வித் தி டிஸ்போசல் ஆஃப் ஸ்பென்ட் மைக்ரோபியல் பயோமாஸ் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி எஃப்ளூயன்ட். இதில் நம்ம அப்படிப்பட்ட மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் கிரியேட் பண்ணும்போது we are creating some மைக்ரோபியல் பயோமாஸ். அதனுடைய எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட்டும் இட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதை சேஃப் டிஸ்போசல் பண்ண வேண்டியிருக்கு. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன், இன்ஃபெக்ஷன் ஆர் மியூட்டேஷன் ஆஃப் தி ப்ராசஸ் ஸ்ட்ரெயின்ஸ், அதுவும் நடக்கும். ஸோ ரீகாம்பினன்ஸ் மே அஃபெக்ட் தி ஃபியூச்சர் எவல்யூஷன். ஸோ இத்தனை காரணங்கள்னால வி நீட் பயோசேஃப்டி இன் ஜீன் மேனிப்புலேஷன் techniques. Okay, the next question, in different food chains of different ecosystem, the placement of man is not mentioned. You give placement in suitable food chain and give reason for your answer. பாயிண்ட் என்னென்னா, இந்த ஃபுட் செயின்ஸில் ஒவ்வொரு ஈகோசிஸ்டத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர்கானிக்ஸை பேஸ் பண்ணி அதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, பேசிக் ப்ரொடியூசர்ஸ் ஆர் தி பிளான்ட்ஸ், அது எல்லா ஈகோசிஸ்டத்துலேயும் இருக்கும். ஓகே, ஆனால் ஹியூமன் பீயிங்ஸு ஆல் அதர் ஹியூமன் பீயிங்ஸோடு சேர்த்து மீதி எல்லாமே அதர் தென் பிளான்ட்ஸ், அதர் தென் ப்ரொடியூசர்ஸ், all become consumers. So the consumers are primary consumers, they are herbivores. Then secondary consumers, they are carnivores. Then tertiary consumers, the tertiary consumers can be herbivores or carnivores, but they are the apex predators feeding on secondary consumers and primary consumers. Okay, humans, they are feeding on the primary consumer and secondary consumer. இப்போ இதில் நிறைய இது கொடுத்துருக்கோம். ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். இதில் ஹெர்பிவோர்ஸும் இருக்குது, கார்னிவோர்ஸும் இருக்குது. ஸோ தே ஆர் பிரைமரி அண்ட் செகண்டரி கன்சியூமர்ஸ். ஹியூமன் பீயிங்ஸு தே கேன் பி வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், வாட் எவர் இட் இஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் லிங்க்டு டு தி ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஃபுட் செயின் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ஹியூமன் பீயிங் டு பி கிரியேட்டட். ஸோ தே ஆர் தி tertiary consumers. Okay, they are the tertiary consumers. Okay, this is the food chain that we can think about it, and we have omitted here as the producers. Primary producers are the plants, that is to be added with everywhere. Okay, that is the answer for this. Okay, then another question, grafting is a method of production of hybrid plants but not method of reproduction. Do you agree this statement? Give logic reason for your answer. First point, grafting is a
method of vegetative asexual reproduction of the plants. Okay, அப்போ not a method of reproduction point does not come here. So we do not agree to this statement because it is a method of asexual vegetative reproduction. Okay, so we are not agreeing to this statement. Logic reason சொல்லுங்க. Grafting is a process of connecting two different plants grow as one. The advantages of grafting include combining attributes, that is characters, that do not naturally occur in a single plant. Naturally இல்லாத characters நம்ம அதில் கொண்டு வரோம். For instance, flavorful fruits and disease resistant roots. இந்த கிராஃப்டிங்கில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு பேஸ்டாக் அது ரூட்ஸை யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று சியான் அதில் ஸ்டெம்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளேவர்ஃபுல் ஃப்ரூட்ஸை ஸ்டெம்ஸில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ரூட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த பிளான்ட்டு கூட கம்பைன் பண்ணி. ஓகே, ஸோ சியான் ஸ்டார்ட்ஸ் ப்ரொடியூசிங் ஷூட்ஸ் அண்ட் ஈவென்ச்சுவலி ஸ்டார்ட்ஸ் பேரிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அது ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ it is a form of asexual reproduction as it yields. Okay, so we are not agreeing to this statement. So thank you students, we will meet again in the next discussion. Thank you.